ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சாச்சு. கோஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். சும்மா 2 நிமிஷம் வதக்கினா போதும். சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. அடுத்து கோஸு, கேரட்டுமே போட்டுருவோம். அதுவுமே போட்டு 2 நிமிஷம் வதக்கினா போதும். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் சாஸ், சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆகிடுச்சு மோமோஸுக்கு. தீனி பாருங்கள், இதுதான் தீனியை. காரசாரமான தீனி சூப்பராகவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் தாங்க நான் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்மையாக இருந்துச்சுங்க. மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இந்த பக்கம் கோதுமை மாவு கொஞ்சம், மைதா மாவு கொஞ்சம் அழகாக பிசைஞ்சு பாலாக உருட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதுவுமே அழகாக நெகட்டிடலாம். நெகட்டிவ் உள்ளே அப்படியே தீனி வச்சு அழகாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி கொண்டு நல்லா ஆவி காட்டலாம். 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. சூப்பரான மோமோஸ் ரெடிங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் செம்மையாக வந்துருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே சார்ஜ்மே ஆட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.